பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சமூக மாற்றம் இருக்கு. ஒரு சமூக மாற்றம் வரணும்னா அந்த சமூகத்தில் இருக்க பெண் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும். அன்னை ஆயிஷா அவ்வளோ பெரிய படிப்பாளி. அந்த உலகத்திலே உங்களை யாருக்கு பிடிக்கும், உங்களை யாரை ரொம்ப பிடிக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது அன்னை ஆயிஷான்ற பேரை சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது அவங்களுக்கு 18 வயசு தான். நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு 45 வருஷம் இந்த சமூகத்துல பெண்ணியத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக அவ்வளவு தியாகங்கள் செய்து வாழ்ந்தாங்க. அவ்வளவு போராட்டம். இந்த சமூகம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களை காப்பாற்றி ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க. அந்த பச்சை நிற கூபாக்கு அடியில் ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்காங்களே, இந்த உலகத்தின் வெளிச்சமாக அந்த மாநபி அன்னை ஆயிஷா அவர்களுடைய இல்லம் அது. அவங்க மடியில தான் மரணிக்கிறாங்க. எப்பேற்பட்ட சீதேவியோட பேரு, அந்த பேரை வச்சுக்கொண்டு வழிகேடெல்லாம் நடக்கிறத ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவ்வளவு நன்றி உணர்ச்சி வருது. அவங்கள்ட்ட இருந்து படிப்பினை எடுத்து அடுத்த பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அவ்வளவு படிச்சாங்க. பெரிய ஸ்காலர்னு சொல்லப்பட்ட எல்லாருக்கும் அவங்க தான் பாடம் நடத்தி கொடுத்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்